விடாமுயற்சி நிறைய அதை பத்தி பேசுறோம், நிறைய கேட்குறோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். விடாமுயற்சி எதுக்கு தேவைப்படும்னா, ஏதாவது ஒண்ணு கிடைக்கணும், இல்ல ஏதாவது ஒண்ணு அடையணுங்கிறதுக்கு மட்டும்தான் விடாமுயற்சி தேவையான்னா, அப்படியெல்லாம் இல்ல. நீங்கள் ஒன்றை இழக்கணும், இல்லை ஒன்றை துறக்கணும்னா கூட விடாமுயற்சி தேவைங்கிறதுக்கான பெரிய அடையாளம் தான் இந்த மண்ணிலே தோன்றிய மகா துறவியாக உலகம் கொண்டாடிய சுவாமி விவேகானந்தர். ஒரு சின்ன குழந்தையா ஆன்மீகத்தின் மேல இருந்த பெரிய ஈடுபாடால, துறவின் மேல இருந்த பெரிய மோகத்தால அம்மாவை, கூட பிறந்தவங்களை, வீட்டெல்லாம் விட்டுட்டு வெளியே ஓடி வந்தார். அவருக்கு இருந்த பெரிய தேடல் என்ன தெரியுமா? எனக்கு ஒரு நல்ல குரு கிடைக்கணும். ஏன்னா நல்ல குரு தான் என்னை ஒரு நல்ல சீடனா துறவியா மாத்த முடியும்னு நினைச்சார். அதுக்காக அவர் பயணப்பட்ட தூரங்கள் ரொம்ப பெருசு. அவர் ஊர்ல ஏதாவது ஒரு குரு வந்திருக்காருன்னு சொன்னா ஓடி போய் உட்கார்ந்துருவார். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்பார். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிட்ட போயிட்டு, நான் ஒரு கேள்வி கேட்பேன், எனக்கு அதுக்கு சரியா பதில் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு சீடரா வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொல்லுவார். எல்லார்கிட்டயும் அவர் என்ன தெரியுமா கேள்வி கேட்பாரு? நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களா? கடவுள் எப்படி இருப்பாரு அப்படின்னு கேட்பாரு. எல்லா குருவும் நேரா நான் பார்த்தேன்னு சொல்ல மாட்டாங்க. அது தத்துவமா சொல்றது, அதுக்கு ஒரு வேற வேற விஷயங்களை சொல்றது, அது உணரத்தான் முடியும்னு. இவருக்கு அதெல்லாம் ஒரு பதிலாவே தோணல. யாரும் குருவா ஏத்துக்க மாட்டேன்னிட்டார். அப்படி ஒரு முறை அவர் ஒருவரை போய் சந்திக்கிறார். ஒரு பெரிய குருவாக எல்லோரும் கொண்டாடினார்கள். அவர்கிட்ட போய் கேட்டார், நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். அவர் சிரிச்சுட்டே சொன்னார், பார்த்திருக்கிறேன், பார்த்து கொண்டே இருக்கிறேன், இனியும் பார்ப்பேன் என்று சொன்னார். அப்படி ஒரு ஆச்சரியமான பதிலை சொன்னவர் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவரை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டு அவருடைய அத்தனை போதனைகளையும் உள்வாங்கி கொண்டு விவேகானந்தர் பயணித்த பயணம் இருக்கு பாருங்க, அது சாதாரண பயணம் இல்லை. எல்லாரும் ஒன்றை பெறுவதற்கு விடாமுயற்சி தேவை, ஆனா ஒன்றை இழப்பதற்கு விடாமுயற்சி வேணுமான்னு நான் சொன்னேன்ல. விவேகானந்தர் அவருடைய வாழ்க்கையில அந்த துறவுங்கிற அந்த உச்ச நிலையை அடைவதற்காக, அவர் ஒன்றை துறப்பதற்கான விடாமுயற்சி இருக்கு பாருங்க, அசாத்தியமான ஒரு விடாமுயற்சி அது. அவர் ஒரு பெரும் நிலப்பரப்புல பயணம் செய்யறார். துறவிக்கு ஒரு இலக்கணம் இருக்கு, சமைக்க கூடாதுன்னு, கையேந்தி வாங்கிதான் சாப்பிடணும்னு ஒரு இலக்கணம் உண்டு. அவர் ஊர் ஊராக சுற்றுகிறார். இந்த நார்த் இந்தியாவிலலாம் நம்மள மாதிரி வத்த குழம்போ சாப்பாடெல்லாம் கிடையாது, ரொட்டி தான். அதுவும் பிச்சைக்காரங்களுக்கு இல்ல துறவிகளுக்கெல்லாம் எப்படி ரொட்டி போடுவாங்கன்னா, புது ரொட்டி எல்லாம் போட மாட்டாங்க. ஏற்கனவே செஞ்சு 10-15 நாள் ஆகி இதுக்கு மேல அதை சாப்பிட முடியாதுன்னு அவங்க முடிவு பண்ண ரொட்டியை தான் தூக்கி இவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி விவேகானந்தருக்கு ரொட்டி கிடைக்குமா? அவர் அவருடைய எழுதிய புத்தகத்தில் சொல்லுகிறார், நான் அப்படி கிடைத்த ரொட்டியை கடிப்பேன், உடனே உடையும், ரொட்டி அல்ல என் பற்கள் அப்படின்னு சொல்வார். அவ்வளவு கனமா இருக்கும் அந்த ரொட்டி. ஆற்று நீர்ல அந்த ரொட்டியை போட்டு ஊற வச்சு சாப்பிட்டு அவ்வளவு கடினப்பட்டு தன்னுடைய துறவு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். ஏன் இவ்வளவு சிரமப்பட்டாரு அப்படின்னு அவர்கிட்ட கேட்டீங்கன்னா, அவருக்கு இருந்த பெரிய ஆசை என்ன தெரியுமா? ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய பெயரிலே ஒரு மிஷனை தொடங்கி இந்த பாரத தேசத்தின் அத்தனை சமயங்களுக்கும் பொதுவான ஒரு ஆன்மீக நெறியை இந்த உலகத்திற்கு நான் எப்படியேனும் கொடுத்து விட வேண்டும் என்கிற ஒரு பெரிய வாஞ்சை விவேகானந்தருக்கு இருந்ததில்லை. அந்த வாஞ்சை இன்றைக்கு இவ்வளவு பெரிதாக நிறைவேறி இருக்கிறதுனா அந்த விடாமுயற்சி. அவர் ஏறிய மலைகள், அவர் கடந்த ஆறுகள், அவர் பார்த்த நபர்கள், இத்தனை பேரையும் கடந்து தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில் அவருக்கு இருந்த அந்த வலுவான ஒரு சக்தி இருக்கிறதுல, அதுதான் சுவாமி விவேகானந்தரை வீரத்துறவியாக நம்மிடம் அடையாளப்படுத்தியிருக்கிறது. இவருடைய கதை நமக்கு உணர்த்துறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு துறக்கணும்னாலே இவ்வளவு விடாமுயற்சி தேவைனா, ஒன்னு கிடைக்கணும்னா, ஒன்னு பெறணும்னா இன்னும் எவ்வளவு விடாமுயற்சி தேவைங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.